சகஜம். அறிவும் அன்பும் பகிர்ந்து கொள்வோம். பகிர்தலும் வகுத்தலும் ஒன்றேதான். நன்றாய் புரியும் இன்றேதான். வகுத்தல் என்பது என்னவென்று நன்றாய் புரியும் இன்றேதான். வகுத்தல் செய்திட என்ன தேவை? தெரிந்து கொண்டு முன்னே செல்ல வேண்டும். ஈவு வகுப்பான் வகுப்படும் எண் என்ன என்பதை தெரிந்து கொள்வாய். ஈவு என்பது பதிலாகும், அது போக நிற்பது மீதியாகும். புள்ளி கோடு புள்ளியிட்டால் வகுத்தலின் சின்னம் அதுவாகும். இதை அறிந்து கொண்டால் வெற்றி உனதாகும். இதை அறிந்து கொண்டால் வெற்றி உனதாகும். ரமேஷ் மாமா, இந்த சாக்கு பைகளில் என்ன செய்கிறீர்கள்? ரம்ஜானுக்கு மக்களுக்கு தானியங்களை பங்கிட இந்த பைகளில் தானியங்களை அடைத்துக் கொண்டிருக்கிறேன். நாங்களும் இந்த வேலையை செய்ய விரும்புகிறோம். தயவு செய்து அனுமதி அளியுங்கள். நான் 20 கிலோ அரிசியை பங்கிட விரும்புகிறேன். ஒரு பைக்கு 5 கிலோ அரிசி கொள்ளும் எனில் எனக்கு எத்தனை சாக்கு தேவைப்படும்? நாம் இதை சமமாக பிரிப்போம். ஆமாம், நீ சொல்வது சரி. இதை நாம் இப்பொழுது பிரிப்போமா? முதல் சாக்கில் 5 கிலோ அரிசியை எடுப்போம். 20லிருந்து 5ஐ கழிக்க 15 கிலோ கிடைக்கிறது. இரண்டாவது சாக்கில் 5 கிலோ அரிசியை எடுத்தால் 15லிருந்து 5ஐ கழிக்க 10 கிலோ கிடைக்கிறது. 10லிருந்து 5ஐ கழித்தால் 5 கிலோ கிடைக்கிறது. இதனை 4வது சாக்கில் போடலாம். நமக்கு 4 சாக்குகள் தேவை 20 கிலோ அரிசியை பங்கிட. ஒரு பொருளை பங்கிடும்போது நமக்கு எத்தனை பிரிவுகள் கிடைக்கும் என்பதை காண்பதே வகுத்தல். மிட்டு, இதை எப்படியெல்லாம் எழுதலாம்? வகுத்தலில் நாம் பல்வேறு முறைகளை பயன்படுத்துகின்றோம். உனக்கும் எனக்கும் பெயர்கள் இருப்பது போல் வகுத்தலில் உள்ள எண்களுக்கும் சில சிறப்பான பெயர்கள் உள்ளன. முதல் எண் வகுக்கப்படும் எண். இதனை வகுபடும் எண் என கூறுகிறோம். வகுத்தல் குறி எனது பெயர். இதனை வகுத்தால் என படிக்க வகுத்தலில் இரு எண்களுக்கு இடையே எனது இடம் உள்ளது. வகுத்து என்பது நான் செய்யும் வேலை. வகுத்தலின் விடை நான். ஈவு என்பது எனது பெயர். நாம் 4இன் எத்தனை மடங்கு 20 என்பதை கண்டறிய வேண்டும். இதனை 20ஐ 5ஆல் வகுத்தல் என்று எழுதலாம். மிக சரி. வகுத்தலை இம்முறையில் செய்யலாம். 5இன் மடங்குகளை 20 வரும் வரை சொல்லிக்கொண்டே எண்ணுக. வாருங்கள் நண்பர்களே, அமருக்கு 5ஆம் வாய்ப்பாட்டை சொல்லிக் கொடுக்கலாம். ஓர் 5 5, ஈர் 5 10, மூவ் 5 15, 4 5 20. சரி. எனவே 20ஐ 5இல் வகுத்தால் 4 கிடைக்கும். மிட்டு, நாம் இந்த வகுத்தலை வேறு வழிகளில் செய்ய முடியும் அல்லவா? உண்மையாகவா மிட்டு? தயவு செய்து எனக்கு எப்படி என்று காட்டு. நிச்சயமாக. இங்கு நாம் வகுத்தலை பல முறைகளில் செய்யலாம். ஆனால் அனைத்தும் 20ஐ 5இல் வகுத்தலே. முதல் முறை, வகுத்தல் குறியை 20க்கும் 5க்கும் இடையே போட வேண்டும். இரண்டாவது முறை, 20ஐ தொகுதியாகவும் 5ஐ பகுதியாகவும் போட வேண்டும். மூன்றாவது முறை, இது நீளமாக வகுத்தல் முறை. வகுபடும் எண்ணையும் வகுத்ததையும் படத்தில் காட்டியுள்ளது போல் போட வேண்டும். எனவே 5 20இல் 4 முறை பொருந்தும். எனவே 20 கிலோ அரிசியை பங்கிட 4 பைகள் தேவை. ஒவ்வொரு பையிலும் 5 கிலோ அரிசி இருக்கும். ஓ, அது தொடர்ச்சியான கழித்தலும் வகுத்தலும் முறைதானே?